ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் டர்பைனில் இப்போ லூப் ஆயில் சர்க்யூட் இருக்குது. அந்த லூப் ஆயில் சர்க்யூட்டு எங்கெங்கெல்லாம் போகுது, அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் நம்முடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம் டர்பைனில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம்னா லூப் ஆயில் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீம் டர்பைனோட ஹார்ட் மாதிரின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டீம் எவ்வளவு ஒரு ஸ்டீம் டர்பைனுக்கு ரொம்ப தேவையானதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு லூப் ஆயில். இந்த லூப் ஆயில் ஃபங்க்ஷன் ஒழுங்காக இருந்தால் தான் உங்களுக்கு டர்பைன் ஒழுங்காகவே ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா. இனிஷியலாக நம்ம பார்த்தீங்கன்னா டர்பைன் ரோல் அப் பண்ணும்போது லூப் ஆயிலை முதல்ல ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். அது எதுக்காக வேண்டியனா ஜாக்கிங் ஆயில் பர்பஸ்க்காக வேண்டியும், ரெண்டாவது எல்லா இடத்துலையும் லூப்ரிகேஷன் ப்ராப்பராக போயிட்டு ரிட்டர்ன் லைனில் எந்த சோக்கும் இல்லாமல் நார்மலாக வந்துட்டு இருக்கணும். அந்த பர்பஸுக்காக வேண்டி தான் நம்ம லூப் ஆயில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. அதில் இப்போ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீம் டர்பைன் இருக்குல்ல, அந்த ஸ்டீம் டர்பைனுடைய லூப் ஆயில் சர்க்யூட்டு டிசிஎஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூப் ஆயில் சர்க்யூட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சர்க்யூட்டில் நான் நிறைய ஒரு காலமாக போட்டு வச்சுருக்கேன். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக் நம்பர்ஸு. இந்த டேக் நம்பர்ஸ் தேவையில்லாமல் வெளியே காமிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஆனால் இதில் உங்களுக்கு நான் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லூப் ஆயில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா லூப் ஆயில் டேங்கில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதுதான் இதில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இதுதான் லூப் ஆயில் டேங்கு. இந்த லூப் ஆயில் டேங்கில் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, இதில் ஹீட்டர்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லா காலநிலைகளையும் தாங்கணும். இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டர் சம்மரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி விண்டரில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சில்னஸ் ஆயிரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லூப் ஆயில் ஒரு டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டர் வச்சுருப்போம். அந்த ஹீட்டர் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லூப் ஆயிலில் நம்ம டர்பைனுக்கு கொடுக்கணும். அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பம்பெலாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஆயில் பம்பு, எமர்ஜென்சி ஆயில் பம்பு, அப்புறம் ஜாக் ஆயில் பம்பு. இந்த 3 பம்பையும் காமிச்சிருக்கிறோம். பம்ப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு கூலர் இருக்கும். அதாவது ஷெல் அண்ட் டியூப் கூலர் இருக்கும். அந்த கூலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இது லூப் ஆயில் சர்க்குலேஷன் போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துல டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறதுக்காக வேண்டி கூலிங் வாட்டர் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு நம்ம ஒரு ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சர் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா இதில் வேப்பர் க்ரியேட் ஆகும். இந்த வேப்பர் க்ரியேட் ஆகும்போது அதை எக்ஸாஸ்ட் பண்ணி வெளியே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேப்பர் ப்ளோயர் வச்சுருப்போம். அதை பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரில் வென் பண்ணுவோம். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா ஓவரால் சர்க்யூட்டு. இந்த சர்க்யூட்டில் மெயின் ஆயில் பம்பு சர்க்யூட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள். இப்போ இந்த கலரில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. இந்த மெயின் ஆயிலில் இங்கே டேங்க்லேருந்து எடுக்கிறோம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா 2 பம்பு இருக்கும். ஒன்று ரன்னிங்கில் இருக்கும், இன்னொன்று ஸ்டாண்ட் பையில் இருக்கும். இந்த பம்பில் வரக்கூடிய சர்க்யூட்டை பாருங்கள். இது டேரெக்டாக உங்களுக்கு கூலர் கிராஸ் பண்ணி கூலர்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு என்னாகும், ஒரு ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்குள்ளே போகும். ப்ரெஷர் கண்ட்ரோல் வாலில் உங்களுக்கு ப்ரெஷர் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ப்ரெஷர் வந்தால் தான் இது ஓப்பன் ஆகும். அதுலேருந்து வரக்கூடிய ஆயில் பார்த்திங்கன்னா இந்த டர்பைனுடைய பியரிங்க்கு போகும். இங்கே ஒரு பேரிங் இருக்கும், ட்ரைவன் பேரிங்கு. இது பார்த்திங்கன்னா நான் ட்ரைவன் பேரிங்கு. இந்த பேரிங்ஸில் பார்த்திங்கன்னா கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜென்ரேட்டர். இந்த ஜென்ரேட்டர்லேயும் ட்ரைவன்ட்டு நான் ட்ரைவன் 2 இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லூப் ஆயில் போகும். இந்த லூப் ஆயில் இல்லாமல் வேறு என்ன சர்க்யூட் இருக்குதுன்னு சொல்லிட்டு மெயின் ஆயில் பம்பில் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பைபாஸ் லைன் எதுக்குன்னா, சப்போஸ் நம்மளுக்கு இந்த எக்ஸ்சேஞ்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு, இந்த எக்ஸ்சேஞ்சரை நம்ம ஐசோலேஷன் பண்ணணும்னா, இதில் இருக்கக்கூடிய ஐசோலேஷன் இன்லெட் அவுட்லெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இந்த கண்ட்ரோல் வால் ஓப்பன் பண்ணி நம்ம பைபாஸை இந்த கூலரை பைபாஸ் பண்ணி நம்ம லூப் ஆயில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த லைனில் இருந்தால் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயில் சர்க்யூட் போகும். இந்த கண்ட்ரோல் ஆயில் சர்க்யூட்டுன்னு சொல்கிறது லைன் இந்த இருக்குது. இந்த காமிச்சல இதான் கண்ட்ரோல் ஆயில் சர்க்யூட்டு. இது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்பைனுடைய ஸ்டீம் இன்லெட் இருக்குல்ல,
ஸ்டீம் இன்லெட்டில் இஎஸ்பி வச்சுருப்போம், எமர்ஜென்சி ஸ்டாப் வால். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஆயில் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிப்ஸு, இது கண்ட்ரோல் ஆயில் ட்ரிப் ஒன்று இருக்கும், அந்த ட்ரிப்புக்கு போகக்கூடிய ஆயிலும் பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஆயில் தான் போகும். ஓகேங்களா. அப்போ மெயின் ஆயில் பம்ப்லேருந்து எங்கெல்லாம் போகும்னா லூப்ரிகேஷனுக்கு வேண்டி ஒன்று போகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் ஆயில் ஒன்று போகுது. இந்த ரெண்டு வந்து மெயின், இதை பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லைன் வந்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஆயில் பம்பு. இந்த ஜாக் ஆயில் பம்பு எங்கெங்கே போகுதுன்னு பாருங்கள். இந்த லூப் ஆயில் எங்கெங்கெல்லாம் கொடுத்தோம், இந்த டர்பைனோடைய ட்ரைவெண்ட் நான் ட்ரைவெண்ட் பேரிங்க்கு போகும், அதேமாதிரி ஆல்டர்னேட்டோட ட்ரைவெண்ட் நான் ட்ரைவெண்ட்டுக்கு போகும். இதுலேயும் 2 பம்ப் இருக்குது. இதுவும் ஒன்று வந்து ரன்னிங்கில் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் பையில் வச்சுருப்பாங்க. ஜாக் ஆயில் பம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனிஷியல் ஸ்டார்டிங்க்கு இந்த ஷாஃப்ட்டை வந்து ஜஸ்ட்டு லிஃப்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம இந்த ஜாக் ஆயில் பம்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இது வந்து இந்த இருக்குது. இது வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கும். இதில் போகக்கூடிய ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வரணும். இந்த ரிட்டர்ன் வர்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எமர்ஜென்சி ஆயில் பம்பு சொல்லியிருந்தோம்ல, அந்த எமர்ஜென்சி ஆயில் பம்போடைய சர்க்யூட் பார்க்கலாம். இதுதான் எமர்ஜென்சி ஆயில் பம்பு. இந்த எமர்ஜென்சி ஆயில் பம்புக்கும் மெயின் ஆயில் பம்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எமர்ஜென்சி ஆயில் பம்ப்லேருந்து வரக்கூடிய லைன் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஒரு ஃபில்டரை வந்து கிராஸ் பண்ணி டைரெக்டாக வந்து இந்த கண்ட்ரோல் வால்வுக்கு அதுக்கப்புறமா வந்து கனெக்ட் ஆயிரும். டேப்பிங் எடுத்திருப்பாங்க, அதை வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. இந்த எம்ஓபி வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா யூஓபி வந்து ஸ்டார்ட் ஆகும். எம்ஓபி மெயின் ஆயில் பம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் கரண்ட்லேருந்து எடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிசி பவரு, எமர்ஜென்சி ஆயில் பம்பு. அப்போ தான் அதனால தான் உங்களுக்கு வந்து பவர் ஷட் டவுன் ஆச்சுன்னா நம்மளுடைய டர்பைனை சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி எமர்ஜென்சி ஆயில் பம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகிறதுக்காக வேண்டி தான் இதை வந்து பார்த்திங்கன்னா டீசலில் கொடுத்துருப்பாங்க, சரி டிசி பவரில் கொடுத்துருப்பாங்க. டிசி பவரில் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து இந்த டேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு டேரெக்டாக இந்த மெயின் ஆயில் சர்க்யூட்டில் இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. இது வந்து எமர்ஜென்சி ஆயில் பம்பு. இது போக பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் லைன் பார்க்கலாம். இந்த ரிட்டர்ன் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெயின் ஆயில் பம்பு ப்ளஸ் ஜாக்கிங் ஆயில் பம்பு எங்கெங்கெல்லாம் போச்சோ அதுக்கு இன் இருக்கும், அதே மாதிரி அவுட்லெட்டும் இருக்கும். அந்த அவுட்லெட் எல்லாமே க்ரீன் கலரில் காமிச்சிருக்கேன். அது வந்து டேரெக்டாக சர்க்யூட் இங்கே வந்துடும். இன்னொரு சர்க்யூட், இந்த சர்க்யூட் எதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஓபியில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, சர்க்குலேஷன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ டர்பைன் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கும்போதே ஒரு சர்க்குலேஷன் போடுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த பைபாஸ் ஓப்பன் பண்ணி இதை சர்க்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா. இது வந்து ஒரு பைபாஸ் லைன். அப்படியே இது வந்து ரிட்டர்ன் லைன்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக லூப் ஆயில் சிஸ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 45 மெகாவாட்டு ஒரு ஸ்டீம் டர்பைனுடைய லூப் ஆயில் சிஸ்டம். இதில் வந்து மெயின் ஆயில் பம்பு, எமர்ஜென்சி ஆயில் பம்பு, ஜாக் ஆயில் பம்பு, இந்த 3 இருக்குது. மெயின் ஆயில் பம்பு வந்து ஏசி கரண்ட்டில் ஓடும், எமர்ஜென்சி ஆயில் பம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசி கரண்ட்டில் ஓடும். மெயின் ஆயில் பம்பும் எமர்ஜென்சி ஆயில் பம்பும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஆயில் பம்பில் இருந்து இன்னொரு பர்பஸுக்கு வேண்டியும் போகும், எல்லாம் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆயில் பம்புக்கும் போகும். ஏன் இதோடைய டேப்பிங் வந்து எமர்ஜென்சி ஆயிலுடைய டேப்பிங் வந்து கண்ட்ரோல் ஆயிலுக்கு போகலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டர்பைன் ட்ரிப் ஆச்சுன்னா இஎஸ் வந்து உட்காந்துரும். அந்த டைமில் நம்மளுக்கு வந்து அங்கே ஆயில் போகணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி ஆயில் பம்புடைய சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது வந்து வெறும் உங்களுடைய டர்பைன் வந்து ரொட்டேட் ஆகும்போது நின்றுடுச்சுன்னா, சடனாக நின்றுடுச்சுன்னா அதுக்கு வந்து லூப் ஆயில் வந்து போகணும். அப்படி போகலைன்னா உங்களுக்கு ஷாஃப்ட் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆயிரும். அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி ஆயில் பம்பு இந்த லைன் டேப்பிங் வந்து எடுத்துருக்காங்க. ஓகே. நம்ம வந்து இந்த 2 ஆயில் பம்புமே ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட் டேங்க் வச்சுருப்பாங்க. அந்த ரன் அவுட் டேங்க்லேருந்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இதில் வரும். இந்த லூப் ஆயில் எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ரன் அவுட் டேங்குன்னு சொல்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஹைட்டில் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே வந்து ஒரு டேங்க் வச்சு அதில் வந்து ஆயிலை வந்து நிரப்பி வச்சுருப்பாங்க. இது என்ன ஆகும்னா ஏசி பவரும் டிசி பவரும் இல்லாத சமயத்தில் கிராவிட்டி ஃபோர்ஸில் அந்த வால்வ் ஓப்பன் பண்ணும்போது கிராவிட்டி ஃபோர்ஸில் உங்களுக்கு வந்து இந்த லூப் ஆயில் வந்து போயிட்டு உங்களுக்கு டர்பைன் வந்து சேவ் பண்ணும். ஓகேங்களா. அது வந்து ரன் அவுட் டேங்க், அது தனியாக இருக்கும். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லூப் ஆயில் சிஸ்டம். ஓகேங்களா. இது வந்து ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்சேட் சிஸ்டம் சொல்லும் போது இதையும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு சின்ன இது பார்க்கலாம். ஓகேங்களா. நம்மளுடைய
வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் நீங்கள் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.